மைதா மாவை எடுத்துக்கணும். 2 கப் போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு வாட்டர் ஊற்றி நல்லா மெசஞ்சு வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் அந்த மாவு ஊறினா போதும். மாவை நல்லா பிசையணும். கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அது கையில் ஒட்டாது. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு வச்சா போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். மேலே ஊற்றிட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் அது மாவு ஊறினா போதும். இப்போது அதுக்கு வேண்டிய காய்கறி எடுத்துக்கலாம். கேரட்டை 1 கப்பு, பீன்ஸு 1 கப்பு, கார்லிக்கு, பூண்டு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கணும், கோஸு, தக்காளி, வெங்காயம், குடமிளகாய், இது எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது எல்லாமே ஒரு கப்பு கட் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போடணும். எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சிக்கன் போட்டு நல்லா வதக்கலாம். இல்லை எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், முட்டை கூட போட்டுக்கலாம். மிளகாத்தூள், பெப்பர் பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் தக்காளி சாஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றினா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மாவு எடுத்து நாம் உருட்டிட்டு அதை ரவுண்டாக கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு உள்ளங்கை அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே நல்லா கிண்டி வச்சுருந்த ஸ்டஃப் எடுத்து அது உள்ளே வைக்கணும். வச்சு அந்த நம்ம சோமாஸுக்கு பண்ணுற மாதிரி அந்த ஷேப்பில் கொண்டு வந்து மோமோஸ்க்கு கையில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கையில் கூட மூடி அழகாக அப்படி மூடி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம எப்படி இட்லி பானைக்கு வைக்கிற மாதிரி வச்சு, நான் நேராக வைக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தடவுறேன். நீங்கள் துணியில் கூட வைக்கலாம். வேக வைக்கணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மோமோஸ்க்கு மட்டும் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அது வேகணும். அதுக்கு வேண்டிய தக்காளி சட்னி செய்யலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளியை ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணில் போட்டுக்கலாம், இல்லை ஏர்ஃபயர் இருந்தால் ஏர்ஃபயரில் போட்டுக்கலாம். போட்டு தோல் எடுத்துடணும். தோல் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வினிகர் போட்டுக்கணும், உப்பு போடணும், பூண்டு 4 பூண்டு போடணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.